ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இட்லி தான். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். தட்டு இட்லி மாதிரி சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே சாஃப்டாக, நார்மல் இட்லி நம்ம எப்படி இட்லி குண்டானில் ஊற்றுறோமோ அதை விட இது சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இந்த மாதிரி துணியை நல்லா டைட்டாக கட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இந்த மாதிரி இட்லி மாவை ஊற்றிட்டு மேலே ஒரு லிட் வச்சு மூடிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வச்சு மூடிடாதீங்க. இதில் தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா அது நல்லா வெந்து வரும்போது மேலே ஒட்டுது. ஸோ இந்த மாதிரி கிண்ணத்தில் முடிக்கோங்க. நான் அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டேன். கரெக்டாக 10 மினிட்ஸில் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் தண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ காலிஃப்ளவர் கிரேவி. இந்த கிரேவியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எஸ்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். நான் கண்டிப்பாக இந்த கிரேவியை வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.